இல்ல படம் ஆக்சுவலி நாங்க முடிச்சது வந்து 2017லயே முடிஞ்சிருச்சு படம். 2017லயே முடிஞ்சிருச்சு படம். அப்புறம் நடுவுல கோவிட்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்களுக்குலாம் ஒரு 20ல இருக்கும்போதே நாங்க இந்த படம் பண்ணோம். நாங்க எல்லாருமே சின்ன வயசு 20ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் காப்பி முடிஞ்சிருச்சு. கோவிட் அதுக்கப்புறம் சின்ன படம்ன்றனால கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மித்தபடி எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட படம் பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து எங்கள் படத்தை பார்த்து உங்களோட ரிவ்யூஸை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாலும் ஒரு யங் டீம் பிலோ 20 இயர்ஸ் இவங்க எல்லாருக்குமே. ஸோ டெக்னிக்கலாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஸோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே யூடியூப் எல்லா டீம்ஸ் தான் அந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சினிமா பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரொடியூசரும் கேட்டாங்க, நானும் கேட்டேன். ஸோ அதனால எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்னிங்லேருந்து எல்லாமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் எனக்கு. பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட் சொல்லுங்க எனக்கு. ரைட், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌஷிக். நான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தியேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்ததுக்கு. ஸோ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது டைம் லைன் படி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். பட் ரிலீஸில் இது எனக்கு 2வது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பேக் டு பேக் ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு நடந்தது ஒரு மேஜிக் தான். ரமேஷனா தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கைட் பண்ணார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். நான் இந்த படத்தோட எடிட்டர். என் பேர் கணேஷ். இதுதான் என்னோட முதல் படம். டைம்லைன் படி எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரமேஷ்னா தான். ஸோ அவருக்கும் சரி, இந்த என்டையர் டீமுக்கும் சரி, நான் ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு ஜாலியான படம். நீங்கள் ரொம்ப நாட் ஸோ சீரியஸ் ஃபிலிம். இது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு காமெடி படம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணி இந்த படத்தை நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். மிக்க நன்றி. இல்ல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு 13 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலானா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தான் கொஞ்சம் அவ்வளோதான் அகாமடேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தான் இல்ல மூடாவே வந்து ஒரு மாதிரி காமெடியான வில்லனாவே இருக்கட்டும், ரொம்ப சீரியஸான வில்லன் வேணாம். அவர் பண்ற விஷயங்கள் சீரியஸா இருந்தாலுமே அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே காமெடியா தான் இருக்கணும்ன்றது ஐடியாவே இருக்கு. இல்ல அதுவுமே கொஞ்சம் லைட்டா இன்டென்ஷனலா தான் பண்ணோம். ஏன்னா எல்லா படத்துலயுமே பேய் எல்லாமே பயமுறுத்தும். இந்த படத்துல அது ஒரு டைலாக் கூட இருக்கும், பேய் பயப்படாதுன்னு எவன்டா சொன்னா அப்படின்னு. ஏன்னா பேயா இருந்து செத்தவங்க எல்லாரும் பேய் ஆவாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல நார்மலா மனுஷங்களா இருக்கவங்க பேய் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுறாங்கல்ல. ஸோ அவங்க இன்னும் பேய் ஆனதுக்கு அப்புறமே நார்மல் மனுஷங்க மாதிரியே இருந்தா எப்படி இருக்கும்ன்ற சின்ன ஐடியா ட்ரை பண்ணோம். இல்ல படம் ஆக்சுவலி நாங்க முடிச்சது வந்து 2017லயே முடிஞ்சிருச்சு படம். அப்புறம் நடுவுல கோவிட்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்களுக்குலாம் ஒரு 20ல இருக்கும்போதே நாங்க இந்த படம் பண்ணோம். நாங்க எல்லாருமே சின்ன வயசு 20ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் காப்பி முடிஞ்சிருச்சு. கோவிட் அதுக்கப்புறம் சின்ன படம்ன்றனால கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மித்தபடி அப்ப பண்ண படம் தான். இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு நம்ம நேற்றுக்குலாம் ஷோ பார்த்தோம். மக்கள் நிறைய காமெடிக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் ரிவ்யூஸ்மே உங்களை மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுத தான் மக்கள் உள்ள வருவாங்கன்றதான் எங்களோட பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஸோ ப்ரொமோஷன்ஸுமே இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ தியேட்டர்ஸும் இனிமேல் ஜாஸ்தி ஆகுன்றது நம்புறோம். இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூஸ் தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேப்டன் அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட். இந்தியா நம்ம தமிழ் சினிமாலேயும் சரி, அவரோட ரொம்ப கிரேட் ஹியூமன் பீயிங். அவரோட டிமைஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சேடான விஷயம் தான். நம்ம இண்டஸ்ட்ரிக்கே பெரிய சேடான விஷயம் தான். ஸோ மொத்தம் 100 to 110 தியேட்டர்ஸ்ல இப்போ போயிட்டு இருக்கு, நம்ம படம் போயிட்டு இருக்கு. ஸோ சில இந்த தியேட்டர் வந்து இங்கேதான் சென்னையில வந்துட்டு ஓட்டேரியில ஒரு தியேட்டர், அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ்லாம் வந்து அதிலே பக்கத்துல வந்துட்டு சரவணா பாலாஜி சரவணான்னு ஒரு தியேட்டர்லயும், அதுக்கப்புறம் மகாலட்சுமின்னு ஒரு தியேட்டர்லயும். ஆமா இருக்கு ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. இன்னொரு தியேட்டர், 2 தியேட்டருமே ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்று 29 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் மக்கள் உள்ள வரணும், வந்தாதான் நம்ம எங்களை மாதிரி சின்ன படங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். மக்கள் கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. உங்களுக்கு உள்ள வந்தா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுன்றதை நாங்க பிலீவ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். உங்களை எல்லாத்துக்குமே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு உங்களுக்கு டைம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வாங்க. மிக்க நன்றி.